ஹலோ ஆல். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். என்னென்னா, இந்த மாதிரி எக்கனாமிக்கலி கொஞ்சம் வீக்கர் செக்ஷனில் இருக்கவங்க, இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்க, டெஸ்ட் பேட்ச்லாம் வாங்க முடியாதுன்னு கஷ்டப்படுறவங்க, நம்ம ப்ராடக்ட் விற்கிறாங்க. இது எதுவுமே ப்ராடக்ட் விற்கிறது கிடையாது. ப்ராடக்ட் விற்கிறதுன்னு வச்சு ஓட்டிடாதீங்க. என்னென்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருப்போம். அதுதான் இந்த ஆப் லிங்க், ராமேக்ஸ் அகாடமின்னு இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அப்போ கொஞ்சம் மாறி இருக்கும், மாடிஃபையாக இருக்கும். ஆனால் இந்த 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 இமேஜஸ்லாம் மாடிஃபையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எது மாடிஃபையாக இருக்குன்னா இந்த கீழே இருக்கிறதான் மாடிஃபையாக இருக்குது. ஹோமு பேட்சஸ்ஸு ஸ்டோரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேட்ஸுன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் எதை கிளிக் பண்ணணும்னா அந்த சேட்ஸுன்றதை தான் கிளிக் பண்ணணும். சேட்ஸுன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன தரணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தர போகிறோன்னா டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? பேங்க் எக்ஸாமுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட ஃப்ரீ தான். டெஸ்ட் பேட்ச்னால் வந்து உங்களுக்கு அமௌண்ட்லாம் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, ஃப்ரீ தான். எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்தோடனே உங்களுக்கு வெல்கம் டு ராமேக்ஸ் அகாடமி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்லேயே ஏன்னா வந்து கைண்ட்லி எங்களை வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுங்க, ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் எங்களை ஆட் பண்ணிடுங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்சில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, சும்மா ஃப்ரீன்றனால எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்த்து இல்லாத கண்டென்ட்டை டெஸ்ட்டாக கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஒன்லி ஒர்த்தான கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸு, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு, மெயின்ஸ் டெஸ்ட்டு, கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5000 கொஸ்டின் செட்டுக்கிட்டே கொடுத்துருப்பாங்க. புரியுங்களா? எல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட்டு உங்களுக்கு அப்போயே அசைன் பண்ணுவாங்க. ஒரு நாள் 1 டே அசைன் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டை முடிச்சு நீங்கள் அப்போயே ரிசல்ட்டை பார்த்துடலாம் உங்களுக்கு. சரிங்களா? ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ அட்டன் பண்ணிங்க, எவ்வளோ மிஸ்டேக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். iOSல கிடையாது, ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் ஆப்பு. ஆனால் வெப்சைட்டு நீங்கள் iOSல இருந்தால் நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ராமேக்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு லாகின் போட்டிங்கன்னா வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிபி போட்டு உள்ளே லாகின் பண்ணி வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் எது சந்தேகம் இருக்குது, இல்லை மொத்தமாகவே பேங்கிங் படிக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டெலிகிராம் ஐடி தான், லியோ சார் 31. இதை நீங்கள் போட்டு விட்டு நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. இதில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஆல். ஸ்பீடு மேக்ஸ் சீரீஸு. சரிங்களா? வளன்னு பேச வேணாம், டக்குன்னு உள்ளே போயிடலாமா? மொத்தம் எல்லாமே என்ன இருக்கும், 5 இருக்கும். 5+5+5 25. மொத்தம் 25 இருக்கும், 5 இருக்கும். போட்டு போயிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுமா? சிம்பிளிஃபிகேஷன் 5 ஃபஸ்ட்டு. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னே டேரெக்டாக என்ன பண்ணணும்னா, கொஸ்டினில் பார்க்கும்போது இங்கேருந்து இங்கே அடிங்க, இல்லைனா எழுதி வச்சு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க 160 டிவைட் பை இங்கே 29 ப்ளஸ்ஸு இது பார்த்தாலே தெரியுங்களா உங்களுக்கு 65ன்னு. 6 × 7 தான் 42. அது அப்படியே இருக்குது ரூட்டாக இன்ட்டு எக்ஸு இன்ட்டு 8. சரிங்களா? இப்படி இருக்குது. ரைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இது அப்படியே டேரெக்டாக அடிப்போம். அடிச்சிங்கன்னா எங்களை வச்சு 5. அடுத்து இங்கேருந்து இங்கே அடிப்பீங்களா? இங்கேருந்து அடிக்கும்போது இங்கே என்ன பண்ணணும்னா யூனிட் டிஜிட் பார்க்கணும். யூனிட் டிஜிட் கான்செப்ட் சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? ஒரு யூனிட் டிஜிட் இதெல்லாம் பெருசாக யாருக்குமே தெரியாது, சொல்லித்தரவங்களே சொல்லித்தர மாட்டாங்க. யூனிட் டிஜிட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஆடு ஈவன் 2 புரிஞ்சுக்கங்க. ஆடுக்கும் ஈவனுக்கும் இதுதான் பேசிக்கு, யூனிட் டிஜிட்டோட பேசிக்கு. இப்போ ஒரு நம்பரோட ஆட் நம்பர் மல்டிபிள், இப்போ 1 இருக்காருன்னு வைங்க, 1ன்ற நம்பர் கூட ஆட் நம்பர் 1ன்றது ஒரு ஆட் நம்பர். அந்த நம்பர் கூட நீங்கள் என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட்டாக வரது யூனிக் நம்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 × 1 என்னது 1, 1 × 2 என்ன வருது 2. இந்த மாதிரி ஆட் நம்பர் அப்படின்னா இது நம்பர் சிஸ்டம். நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது நம்பர் சிஸ்டம். சரிங்களா? இப்போ ஆட் நம்பர் வருதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிங்கன்னு வச்சுங்க. 3 × 7ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், லாஸ்ட்டில் 21ன்னு வந்திருக்கும். இதே 3ஆவது டேபிளில் வேறு எந்த நம்பருமே உங்களுக்கு 21ல் முடியாது. 3ஆவது டேபிளில் வேறு எந்த நம்பருமே உங்களுக்கு 1 முடியாது. சரிங்களா? இங்கே ஆட் நம்பர் எந்த நம்பர் தான் எடுத்துக்கங்க. 7 இருக்கா, 7 × 9 பார்த்தீங்கன்னா 63. 7 × 9 மட்டும்தான் உங்களுக்கு 63 இருக்கும். 7 டேபிளில் வேறு எந்த நம்பருமே உங்களுக்கு என்னவாக இருக்காது, லாஸ்ட் டிஜிட் சேமாக இருக்காது. ஆனால் ஈவன் நம்பர்னால் அப்படி இருக்காது. ஈவன் நம்பர் பேரில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஆட் நம்பர் பேர்லேயே 1 இருக்கும். யூனிட் டிஜிட்லாம் யூனிக்காக இருக்கும். யூனிட் டிஜிட்லாம் யூனிக்காக இருந்தால் அது ஆட் நம்பர். யூனிட் டிஜிட்லாம் 2 இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 டேபிள் எடுத்துக்கலாம். 2 டேபிள் எடுத்திங்கன்னா இப்போ 1 × 2வும் உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் என்னது 2. இதே 6 × 2வும் உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் என்னது 12, லாஸ்ட் டிஜிட் என்னது 2 வருது. பார்த்தீங்களா? இதான் நான் பிரச்சனை, இதான் டிஃப்ரென்ஸு. ஈவன் நம்பராக இருந்தால் உங்களுக்கு 2 டிஜிட் லாஸ்ட் டிஜிட்டாக வர்றது 2 டிஜிட் ஒன்றா சேமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது 6ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா 6 × 2 பண்ணிங்கன்னா 6ன்னு இருக்குன்னா 6 × 2 பண்ணிங்கன்னு வைங்க, 2 × 6 அப்படின்னு போட்டாலும் 12ன்னு வரும். அதே மாதிரி 7 × 6 அப்படின்னு போட்டால் என்ன வரும், 42ன்னு வரும். இப்போ நீங்கள் யூனிட் டிஜிட்டை பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது 2 இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது 2 இருக்குது. நீங்கள் ஈவன் நம்பர்னால் யூனிட் டிஜிட் செய்யும்போது கேர்ஃபுல்லாக செய்யுங்க.
இன்ட்டு 6 இன்ட்டு இப்போ 6ஓட மல்டிபிள்னா 2ஆ இருக்குமா 7ஆ இருக்குமா அப்படின்ட்டு கேர்ஃபுல்லாக செய்யணும். ஆட் நம்பர்னா பிரச்சனையே கிடையாது. புரியுதா? இந்த கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம். சிம்பிளிஃபிகேஷன் இந்த ஒரு கான்செப்ட் வச்சு அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ எப்படி இந்த கான்செப்ட் முக்கியம் இங்கே அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். 1363 சரிங்களா? இங்கே 29 இருக்கா? 29 இருக்குது. இங்கே 9ல் இருக்குன்னா இங்கே 3ல் முடியுதுன்னு வைங்க. ஆப்வியஸாக நீங்கள் என்ன போட்டு சொன்னால் லாஸ்ட் டிஜிட் 7. லாஸ்ட் டிஜிட் வந்து 7 கம்பல்சரியாக போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆட் நம்பரா? ஆட் நம்பரில் ஒவ்வொரு டிஜிட்டும் யூனிக்காக தான் வரும். இப்போ ஆட் நம்பரில் நீங்கள் 9 × 7 பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும்? 63ன்னு 3ல் முடியும். சரிங்களா? ஓகேவா என்ன சொல்கிறேன்ட்டு? ரைட். இப்போ இங்கே 7 வச்சிட்டிங்க. ஓகேவா? இங்கே 7 லாஸ்ட் டிஜிட் போட்டாச்சு. ஃபஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இதை 30ன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக பார்க்குறதுக்கு 30ன்னு வைங்க. இங்கே எவ்வளோ இருக்குது? 120 கிட்ட இருக்கா? 120 தாண்டி இருக்கா? அப்போ 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ 47ன்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். இதை போட்டு கஷ்டப்பட்டு அடிக்காதீங்க, அடிக்கிறது கஷ்டப்படாதீங்க. நான் அடிக்கிறது கஷ்டப்படக்கூடாது எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் கீழே இருக்க கொஸ்டின் உங்களுக்கு புரியும் பார்த்தா. இதெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் கேல்குலேஷனாக 29 டேபிள் எனக்கு எப்படி சார் படிக்க முடியும், கஷ்டமாக இருக்காது எனக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் அடித்து பாரோ பண்ணுவாங்க. பாரோலாம் பண்ண வேண்டாம். இதை பார்த்துன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சைடு 47 × 5 ப்ளஸ் இந்த 65 65ன்னு வச்சிங்கன்னா தான் பிரச்சனை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் 65 பதிலாக 13 × 5ன்னு வச்சாலும் ஓகே, சந்தோஷம், நல்ல ஸ்டூடெண்ட்டு. இதை பார்த்தோன்னே 13 × 5 இங்கே வந்து 47 × 5 இதை ரெண்டு ஆட் பண்ணால் 60 × 5 தான் வரும். 60 × 5 300. 300 / 8 தான் ஆன்சர். 300 / 8னா 3/8. 3/8னா எவ்வளோ? 37.5. புரிஞ்சா? இப்படி போட்டாலும் போட்டுக்கலாம். இல்லை சார் நான் 47 × 5 எனக்கு ஈஸி சார். × 5னா எனக்கு பாதியாக்கணும். 47 பாதியாக்கணும். 46க்கு ஒரு 23 அடுத்து ஒரு 1 இருக்கும். 46 ஒரு 1ன்னு பிரிச்சுக்குவேன். இதில் 23 பிரிச்சுக்குவேன். இந்த இதுக்கு ஒரு 0.5 இப்படி பிரித்து 235 அது கூட சேர்த்து ஒரு 65 ஆட் பண்ணால் 300ன்னு வந்துடும் எனக்கு. அப்படின்னா இது வேகமாக போட்டுங்க. இந்த கேல்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் டிஜிட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய இப்போ நம்ம செய்கிறது செட்டு 3 சரிங்களா? இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது டே 3. எனக்கு தெரிஞ்சு டேலாம் 120 டே கிட்ட போயிடும். 90க்கு 100க்கு போயிடும். சரிங்களா? அப்படின்றப்பலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா இதான் பண்ணணும். சரிங்களா? அடுத்து வாங்க. ஆன்சர் போட்டாச்சுல 37.5. ரைட். அடுத்த கொஷின் இதில் முக்கியமாக சொல்ல மாட்டேன். இந்த செட்டில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். நான் செய்கிறதுல மிஸ்டேக்ஸ் வேணும்னே கூட விடலாம், இல்லை விடாமலும் இருக்கலாம். நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. மிஸ்டேக்ஸ் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல கிளாஸ் கவனிச்சிங்கன்னு அர்த்தம். இல்லை சார் நான் மிஸ்டேக்ஸே நோட் பண்ணல, நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்று நான் நல்லா செஞ்சுருக்கேன், இல்லை நீங்கள் நல்லா கவனிக்கலன்னு அர்த்தம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க. நீங்கள் அதனால் செஞ்சு பழகுங்க. நீங்கள் செஞ்சு பழக ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்டு இப்போ பார்த்தனே என்ன தெரியணும் அப்படின்னா யூனிட் டிஜிட் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. யூனிட் டிஜிட் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. கண் எங்கே போகணும்? ஆப்ஷன் போகணும். யூனிட் டிஜிட்லாம் வித்தியாசமாக இருக்குது. எடுத்தோன்னே செய்யறதுக்கு போயிடாதீங்க. இதான் மிஸ்டேக், காமன் மிஸ்டேக். சிம்பிளிஃபிகேஷன் இருக்கிறது காமன் மிஸ்டேக். அடுத்து இது யூனிட் டிஜிட் மட்டும் வச்சு சால்வ் பண்ணால் போதும். 9ல் இருக்குது, 9ல் முடியுது, அப்போ யூனிட் டிஜிட் 1. புரியுங்களா? 9ல் எதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 9ன்னு வரும்னா 1 மல்டிபிள் பண்ணால் தான் 1ன்னு வரும். அடுத்து இங்கே 11 ஸ்கொயர்னா லாஸ்ட்டில் என்ன வரும்? 1ன்னு வரும். 1 × 4னா என்ன வரும்? எனக்கு 4. லாஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் செய்கிறேன் 4. அடுத்து இங்கே 1 × 2னா என்னது? -2. எல்லா ஆப்ஷனும் மைனஸில் இருக்குது. எல்லா ஆப்ஷனும் மைனஸில் இருக்குன்னா அப்போ மைனஸ் தான் ஆப்வியஸாக பெருசாக இருப்பார். மைனஸ் பெருசாக இருக்காருன்னா இதை -2ன்னு வைக்காமல் -12ன்னு வைங்க. இது எவ்வளோ இருக்குது? 5ன்னு வைங்க. 12 - 5 அப்படின்னா 12 + 5. இங்கே இருக்கலாம் ப்ளஸ் சிம்பிள் தானே. இங்கே -5னா -7ன்னு முடியணும். ஆன்சர் -7 முடிகிற ஒரே ஆப்ஷன் இதுதான் ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் போட்டு விளக்கமாக அடித்து கொளுத்தி கொண்டாடுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. தீபாவளி பொங்கல்னு அடுத்தடுத்த பரீட்சைகள் வந்துக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சொல்கிறேன், முடிஞ்சளவு கற்றுக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ரைட். இப்போ இந்த கொஸ்டின் யூனிட் டிஜிட் அப்ளை பண்ணலாமா? பாருங்கள், 3 4 5 8 5 இப்போ அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ணும். 100% அப்ளை பண்ணலாம். சார் 5ன்னு இருக்கே சார் 2 பரவாயில்ல சார். 5ன்றது ஆன்சராக இல்லைன்னா நமக்கு மீதி இருக்க ஆப்ஷன் தானே. இப்போ 43% ஆஃப் 800 பர்சன்டேஜும் இந்த 100க்கு 0 அடிச்சுக்குவோம். இப்போ 3 × 8 லாஸ்ட் டிஜிட் வந்து 4. அடுத்து 50% ஆஃப் 74. அப்படின்னா என்னென்னா லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 7ன்னு வரும். 37ன்னு வரும். இதை பாதியாக்கணுமா? 37னா 7ன்னு வரும் லாஸ்ட் டிஜிட். அடுத்து இது சார் இதுக்கு யூனிட் டிஜிட் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். எப்பயுமே யூனிட் டிஜிட் முடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் எப்பயுமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சைடு டபுள் பண்ணிக்கணும். இப்போ 350% ஆஃப் 112ன்னு இருக்குன்னா ஒரு சைடு டபுள் பண்ணிக்கணும். ஒரு சைடு டபுள் பண்ணால் என்ன பண்ணால் இந்த சைடு டபுள் பண்ணிடுங்க, 700ன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு என்ன பண்ணிடுங்க? பாதி ஆக்கிடுங்க. இந்த சைடு × 2 பண்ணுங்கள். இந்த சைடு என்ன பண்ணுங்கள்? ÷ 2 பண்ணிக்கோங்க. இந்த சைடு ÷ 2 பண்ணிங்கன்னா என்னாச்சு? 56.
பார்த்தீங்களா என்ன பண்ணோன்ட்டு. இப்போ வேல்யூ கண்டிப்பாக மாறாது. ஏன்னா ஒரு சைடு மல்டிபிள் பண்ணிட்டோம், ஒரு சைடு டிவைட் பண்ணிட்டோம். இப்போ வேல்யூ கண்டிப்பாக மாறாதுன்னா இதுக்கு நம்ம பிரச்சனையே இல்லை. பர்சன்டேஜ்னா என்ன 0 கேன்சல் ஆயிரும்ல. இப்போது 7x6னா என்னது 7x6னா 2ல் முடியும். 42ன்னு வரும், 2ல் முடியும். அடுத்து 5% ஆஃப் இது 10%னா இது 5%னா இதில் 8 இருக்குல்ல அது பாதி ஆகும். இது பாதியானா இப்படி சரிங்களா. இப்போ இது 7 - 2 வச்சு 5, இங்கே 4, இங்கே ஒரு 4, 8, 8 + 1 5, 3, 3ல் முடியும் ஒரே ஆப்ஷன். பாருங்கள் நம்ம நல்ல நேரம் 5லேயே முடியல. இப்போ அந்த 100% இப்படி செஞ்சால் ஈஸியாக போட்டுக்கலாம் சரிங்களா. ரைட் அடுத்து போவோமா. ரைட் கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப பிகினராக இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப விளக்கமாக புரிஞ்சால் தான் ஈஸியாக சம்மு செய்வாங்க. ரைட் இதை யூனிட் டிஜிட் செய்யலாமா. 6ல் முடிஞ்சிருக்கு, 8ல் முடிஞ்சிருக்கு, 50, 64, 77 யூனிட் டிஜிட் செய்யலாமா. தாராளமாக செய்யலாம். தாராளமாக செய்வோமா. 70% இங்கே ஒரு 0 இருக்குது கேன்சல், பர்சன்டேஜுக்கு இங்கே ஒரு 0 இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணிடலாம். 7 × 1 என்னாச்சு 7. 12 × 8 எவ்வளோ முடியும் 6ல் முடியும். 2 × 8 தானே. 2 × 8 எவ்வளோ வச்சு 6ல் முடியும். எக்ஸ் இங்கே வைப்பீங்க. திருப்பி இதை பார்த்துன்னு சொல்லலாம்ல. 19னா ஆட் நம்பர் 9ல் முடியுது, இங்கே 4ல் முடியுது. 9ல் ஒரு மல்டிபிள் ஆகி 4ல் முடியும்னா 54ன்னு முடியணும். அப்போ 6ல் தான் முடியும் சரிங்களா. கடைசி டிஜிட் தான் கேட்குறேன். 6ல் முடியும். அடுத்து 6 × 5 எவ்வளோ ஆச்சு 0ல் முடியும். 0ல் அப்படியே வச்சுருங்க சரிங்களா. இந்த 6ம் கேன்சல் ஆயிரும். அதாவது உங்கள் பாஷையில் சொல்லணும்னா இந்த 6 இங்கே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தால் -6 + 6 கேன்சல். எக்ஸோடைய வேல்யூ என்ன வருது லாஸ்ட் டிஜிட் 7ன்னு வருது. 7 இல்லை 7 இல்லை 7 இல்லை 7 இல்லை 7 இருக்குது ஆன்சர். புரிஞ்சா. எதையுமே சால்வ் பண்ணல புரியுதா. யூனிட் டிஜிட்டை மட்டும் வச்சு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்கே செம்ம சரிங்களா. ரைட் அடுத்து இங்கே வாங்க. இந்த கொஸ்டின் யூனிட் டிஜிட் வச்சு பண்ணலாமா. 1 8 6 2 0 யூனிட் டிஜிட் வச்சு பண்ணலாமா. தாராளமாக பண்ணலாம். 100% பண்ணலாம் சரிங்களா. ரைட் வாங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னா சார் இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு சார் பர்சன்டேஜ்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க 0 போட்டுக்கிட்டீங்க. 0 போட்டு நான் இப்படி போட்டுக்கலாம்ல, இப்படி போட்டு 3 to 5 வச்சுக்கலாம்ல. அப்படி வைக்க முடியாது சார். ஏன் வைக்க முடியாதுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். இங்கே 5ல் முடியுதா சார். 5ல் முடிஞ்சால் எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க. 5ல் முடிஞ்சுன்னா ஒரு நம்பரை நீங்கள் என்ன பண்ணிடுன்னா அதை டபுள் பண்ணி வச்சுக்கோங்க. 5ல் எந்த பர்சன்டேஜ் முடிஞ்சாலும் சரி. இப்போ 5ல் ஒரு பர்சன்டேஜ் இப்போ 65% ஆஃப் இதுதான் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருப்பேன். 65% ஆஃப் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 120ன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக சொல்லலாம் சார். எப்படி சொல்லலாம்னா இதை டபுள் பண்ணிக்கோங்க. இதை டபுள் பண்ணிங்கன்னா என்னது 130. இதை என்ன பண்ணுங்கள் பாதி ஆக்கிடுங்க. இதை டபுள் ஒரு சைடு டபுள் ஒரு சைடு பாதி ஆகணும். அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு சைடு டபுள் ஒரு சைடு பாதி ஆக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. 120 × 6 இந்த 0% கேன்சல் ஆயிரும். அப்போ 13 × 6னா எவ்வளோ ஆச்சு 78. ஆன்சர் 78 தான் இதுக்கு. புரியுங்களா. நீங்கள் 60% எடுத்து 5% கண்டுபிடிக்கிற விட இது நான் உங்களுக்கு இப்போ எழுதிக்கிறேன். இப்போ நான் இங்கே பார்க்கும்போது என்ன பண்ணணும் 13 × 6 13 × 6 78 அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ நான் இதை தான் சொல்கிறேன். இங்கே 650 × 30 இதை பாதி ஆக்கிட்டேன், இதை டபுள் பண்ணிட்டேன். புரிஞ்சுங்களா. இதை டபுள் இதை பாதி ஆக்கியாச்சு, டபுள் ஆச்சு. 0 0 கேன்சல். இப்போ பாருங்கள் 5 × 3 5 × 3 என்ன முடியும் நமக்கு 5ல் முடியும். நல்லா கவனிக்கணும். இங்கே புரியுதா ட்விஸ்ட்டு என்னென்னு சார். 0ல் முடிஞ்சிடும் ஆனால் 0 பாயிண்ட் வச்சிடும் சார். அதான் ட்விஸ்ட்டு. இந்த கொஸ்டினில் ட்விஸ்ட்டு என்னென்னா 0.60 × 325 வைப்பீங்க சரிங்களா. சார் நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுட்டு இந்த 0 எடுத்துட்டேன். இங்கே 0 எடுத்துகிட்டு இங்கே 6 × 5 பண்ணோன்னா எனக்கு 30 வருது, 3 வருது. இங்கே லாஸ்ட் டிஜிட் எனக்கு 0 தானே வருது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் பேசுவீங்க. நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன். இங்கே ஒரு புள்ளி தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்களா, அப்போ நீங்கள் இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா. அப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். யூனிட் டிஜிட் 0ல் வராது. அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டேன். 0 0 கேன்சல் பண்ணுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் 5 × 3 என்னது 5ல் முடியும். அடுத்து இந்த பார்த்தாலே தெரியணும் 4900 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்னென்னா 71 ஸ்கொயர் லாஸ்ட் டிஜிட் வந்து 1 இல்லைனா உங்களுக்கு 1 கண்டுபிடிக்க கஷ்டமா. லாஸ்ட் டிஜிட் 1ல் முடிஞ்சால் 1ல் தானே ஸ்கொயர் முடியும். 1 × 3 1 × 3னா என்னாச்சு 3 ரைட்டா. 1ல் முடியணும் 9ல் முடியணும். ஆனால் 4900 பக்கத்தில் இருக்கனால 1ன்னு சூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து ப்ளஸ் எக்ஸு இங்கே 40² ஆஃப் இது இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி 5ல் முடிஞ்சால் என்ன பண்ணிக்கணும் எப்பவுமே டபுள் பண்ணி வச்சுக்கணும். இதை 27ன்னு மாற்றிக்கங்க. 13ன்னு வச்சு 27ன்னு மாற்றிக்கங்க. இதை என்ன நீங்கள் 20%ன்னு மாற்றிக்கங்க சரிங்களா. இப்படி மாற்றினாலும் சரி. இல்லை 270 இது 20% 20% ஆஃப் 270 இதை டபுள் பண்ணிக்கணுமா. இதை டபுள் பண்ண என்னாச்சு 270. இது என்ன பண்ணும் பாதி ஆக்கணும். இதை டிவைட் பை 2 பண்ணிட்டோம். பாதி ஆக்கணும் என்னாச்சு 20%. 20% ஆஃப் 240ன்றது 270ன்றது ரொம்ப ஈஸி. 20% பார்க்கணும் எவ்வளோ ஆச்சு 54 4ல் முடியும் சரிங்களா. இங்கே ஆல்ரெடி 5 - 3
இங்கே இது 4 முடிஞ்சு இங்கே என்ன வரும் 2 2 + x = 4ன்னு வரும் லாஸ்ட் டிஜிட்டு. இங்கே 2 போச்சுன்னா கடைசியில் டிஜிட்டில் 2 முடியணும் 2 ஆன்சர். சரிங்களா? இவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் போவோம். 5 கொஸ்டின் தான் பார்த்தா நான் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் நிறைய கான்செப்ட் டீச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் அடிதடிக்கு இறங்கிடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம டீச்சிங் வேகமாக போமா, வேகமாக டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? 80% ஆஃப் 40, 80% ஆஃப் 40 32. அடுத்து இங்கே 15 × 5 எவ்வளோ ஆச்சு 75. அடுத்து இங்கே 90% ஆஃப் 20, 90% ஆஃப் 20 18. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 50, இது நடுவில் இருக்கிறத ஆட் பண்ணால் 125 ஆன்சர். அடுத்தா ரைட்டு புரிஞ்சில்ல? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 50, 75 ஆட் பண்ணால் 125. ரைட்டு போமா, இதே வேகத்தில் போகுமா? அடுத்தடுத்து சடசடன்ட்டு எனக்கு பொறுமையாக நடத்தின போர் அடிக்குது, அதனால் கொஞ்சம் வேகமாக போவோம். 39 13 3. அடுத்து 50 2 50 2 100. அடுத்து 1 × 7 110. 11 இருக்குது 10 ஆன்சர். ஓகே புரிஞ்சா? என்ன பண்ணேன்னு புரிஞ்சா? 3 7 ஆட் பண்ணிட்டேன் 10 110. இங்கே 11 எக்ஸ்ன்னு இருக்குது, இது 11க்கு இருக்குது, 11 எக்ஸ்னால் 10 மல்டிபிள் பண்ணணும். ரைட்டு. அடுத்து இங்கே 75% ஆஃப் 8, 75% ஆஃப் 8 6. ரைட்டு. இங்கே என்ன ஆகுது 17 மல்டிபிளா, 17ஓட மல்டிபிள் இருக்கணும் எக்ஸு. இங்கே 71 × 2 142. 142 இதில் மைனஸ் பண்ண 6. 17 எக்ஸு 136 × 8 ஆகுது. × 8. சார் இது × 8லாம் எப்படி சொல்கிறீங்கன்னா டேபிள்ஸ் சார் டேபிள்ஸு 1 to 20 அத்துப்படி சார், நமக்கு 1 to 20 அத்துப்படி. சரிங்களா? எப்படி கேட்டேன்னு சொல்லிடுவேன், அது மாதிரி இருப்பேன், நீங்களும் அது மாதிரி இருந்துக்கங்க. இதுவும் படிச்சுக்கணும். 24வது டேபிள் ரொம்ப 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 முக்கியம் டிஐக்கு. 24வது டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்கிட்ட பேசிக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சார். பேசிக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை நான் ரெடி பண்ணி சொல்கிறேன் பொறுமையாக. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நான் இதை படிக்க வச்சுருப்பேன். சரிங்களா? வாங்க போவோம், அடுத்து போவோம். அடுத்து 6 × 10 60. அடுத்து 88 ÷ 8 11. 3 × 13 39. 11 + ஒரு 60 50 + ஒரு 60 110 ஆன்சர். 110 போங்க. சரி, இப்படி தான் எக்ஸாமில் செய்வேன். டப்புன்னு பார்த்தோன்னே அடிச்சு போயிடலாம். இது 39 11 ஆட் பண்ணால் 50 50 + ஒரு 60 110. அங்கே அடுத்து போமா. அடுத்து 200 200 200 200 200. 15 × 6 90 90 மைனஸு. அடுத்து இங்கே 35 × 8 35. இந்த இங்கெல்லாம் செம்ம டெக்னிக் இதெல்லாம். 35 × 8 என்ன சொன்னேன்? ஒருத்தரை டபுள் பண்ணுங்கள். ஒருத்தரை டபுள் பண்ணிங்கன்னா ஆச்சு 70. இன்னொருத்தரை பாதி ஆக்குங்க. இன்னொருத்தரை பாதி ஆக்குனீங்கன்னா டிவைடட் பை 4ன்ற மாதிரி ஆன்சர் போட்டுக்கிட்டு இருக்கேன். டிவைடட் பை 2. ஒருத்தரை ஒருத்தரை இந்த 5ல் முடியுது, அது கூட ஈவன் நம்பர் இருக்குனாலே இதை டபுள் பண்ணிக்க, இதை பாதி ஆக்குங்க. இதை பாதி ஆக்குனீங்கன்னா என்னாச்சு 4. 70 × 4 நமக்கு கஷ்டமா? சிம்பிளில் 280. 70 × 4 280. இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ ஆச்சு 110. 110 கூட ஒரு 280 ஆட் பண்ணால் 390 ஆன்சர். சரிங்களா? ரைட். மிஸ்ஸிங் நம்பர். வேகமாக போகலாமா இல்லை ஸ்லோவாக போகலாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சார் நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், ஸ்பீடாக முடித்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். நம்மளுடைய கிளாஸ் அப்படின்னா சும்மா சட்டு முடிஞ்சிடணும். ஓகே ரைட்டு. கஷ்டமாக இருக்குமா இருக்கே. மல்டிப்ளிகேஷன் ஏன்னா 14,000க்குலாம் போகுது. சரி, அப்போ மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சிச்சு. இப்போ எப்படி வேகமாக போடலாம்? இந்த இங்கேருந்து இங்கே பிடிச்சிட்டேன், இங்கேருந்து இங்கே பிடிச்சா × 6 120க்கு ஒரு 720 720 × 6 + 3. ஓகே, ஒருத்தரை பிடிச்சிட்டேன் × 6 + 3. அடுத்து × 6 + 3. இங்கே பார்த்தீங்கன்னா × 7 + 2 புரிச்சு. × 7 + 2. அப்போ இங்கே × 8 + 1 கரெக்ட். பேட்டர்ன் புரிஞ்சு. அடுத்து இங்கே என்ன வந்திருக்கணும்? அப்போ × 5 + 4. லாஸ்ட் டிஜிட் என்னது 9. 9 கூட 5 மல்டிபிள் பண்ணால் என்னாச்சு 45ன்னு வரும். 45 + ஒரு 4 என்னாச்சு 49. 9ல் முடியும். 9ல் முடியல இந்த முடிகிறான்ல 49ல். ரைட்டு, இது ஆன்சர். சரிங்களா? அடுத்து போமா. புரியலைன்னா என்னென்னா சார் 1 2 1 7 6 9 இதை வச்சு ஒரு பேட்டர்ன் பிடிச்சேன். இல்லைனா 12 டேபிளில் தெரியுன்றனால 7 சம்திங்கில் இருக்குது. இன்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா 729 தானே, 769 போட்டுச்சுக்கண்ணே. 729 × 6 ஆகிற மாதிரி இருக்குது. × 6 + 3 அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அப்படியே டக்கு பிடிச்சாச்சு. சரிங்களா? ரைட். அடுத்து சார் இப்போலாம் பாருங்கள், இந்த 17 டேபிளாக தெரிஞ்சால் தான் டக்குன்னு போட முடியும். இதெல்லாம் × 7 119 119 + ஒரு 2. சரிங்களா? ரைட்டு. டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வீடியோ 1 கிளாஸ் 1ல் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், டிஸ்க்ளைமர் டேபிள்ஸும் பர்சன்டேஜும் தெரிஞ்சிருக்கணும்னு. எல்லா வீடியோக்கும் சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லலை. சரிங்களா? ரைட்டு. அடுத்து இங்கே பார்த்தோன்னா இங்கேருந்து இங்கே 4 × 4. எப்படி சார் பார்த்தோன்னே சொல்கிறீங்க அப்படின்னா
பார்த்தோன்னே சொல்லிடலாம். எப்படின்னா 1 to 5 தெரியணும். 1 to 5 இன்ட்டு 4 பண்ணால் நமக்கு 500 வரும். 12 12.5 என்னது 1/8 சரிங்களா. இது 4/8 ஆகுதுன்னா இங்கே இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா 12 வரும். அது நம்பர் பார்த்தா தெரியும். இங்கே அதே மாதிரி ஒரு 1 எக்ஸ்ட்ரா இருக்குது 504 இன்ட்டு 4 ஆகுது, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட்டு. இங்கே பார்த்தா 500 2000 இன்ட்டு 4 ஒரு 0.5 இருக்குமா தெரியலையே. இன்ட்டு 4 சம்திங் ஆகுது. ரைட். இன்ட்டு 4 சம்திங் ஆகுது. இங்கேருந்து இங்கே பார்த்தா இன்ட்டு 5 கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது பாதியாக இருக்குது. இன்ட்டு 5 பண்ணால் பாதியாகணும். 22 இருக்கிறதுல 11 இருக்குது, 68 இருக்கிறதுல 34 இருக்குது, பாதியாக இருக்குது. அப்போ ஓகே. அப்போ இது 4.5 தான். இங்கே அப்போ 3.5, இங்கே 3 இருக்கும். இங்கே 3 இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். 12 இன்ட்டு 3 என்னாச்சு? 12 இன்ட்டு 3 36 ஆன்சர். 36 கூட 3.5 அடித்தேன் 126 வந்துடும் கரெக்டாக. அடுத்து இங்கே டிஃபரன்ஸ் தான். ஏன்னா பக்கத்தில் இருக்க அப்படி டிஃபரன்ஸ் எடுத்தால் போதும். 4 105 ஒரு 64 சரி. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 இது ஒரே நிமிஷம் 66 ரைட்டு. அடுத்து 68, அடுத்து 70 ஆட் பண்ண ஆன்சர். 70னா 160 60 ஆன்சர். சரி ரைட் ஓகே. புரிஞ்சா? டிஃபரன்ஸ் எடுத்து டக்குன்னு பார்த்தா டிஃபரன்ஸ் கேப்பில் 2 வச்சுருக்காங்க எல்லாத்தையும். சரி ஓகே. அடுத்து இங்கே கொஞ்சம் லெவல் ஏற்றி வச்சுருக்காங்கண்ணா. நம்பர் சீரீஸ்லாம் பார்க்கவே தெரியுது நிறைய லெவலுக்கு. இங்கே பார்த்தா 529. அடுத்து இங்கேருந்து இங்கே பார்த்தா 3ல் 2 போச்சுன்னா 1, 99ல் 55 போச்சுன்னா 44. 23 ஸ்கொயரு, 21 ஸ்கொயரு. அப்போ இங்கே 19 ஸ்கொயர் இருக்கா? 19 ஸ்கொயரா? ஆமாம் 341. கரெக்டு. 19 ஸ்கொயர் இருக்குது. இங்கே 361 இருக்குது. அப்போ இங்கே 17 ஸ்கொயர் இருக்கும். 15 ஸ்கொயர் நம்ம ஆட் பண்ணால் போதும். இவர் கூட 15 ஸ்கொயர் ஆட் பண்ணோம். 1436 225 ஆட் பண்ணோம். 225 8ல் முடியணும். என்னடா எல்லாமே 8ல் முடியுதா? சூப்பர். அடுத்து 4 + ஒரு 2 வச்சு 6 68ல் முடியணும். 68 இங்கே இருக்குது. 68 முடியல. 68 இல்லை. இங்கே இருக்கார் 68. 16 + ஒரு 2 18 1868. ஓகே அது ஆன்சர். ரைட். அடுத்து இங்கே பார்த்தோன்னா எப்படி இருக்குது? 160 16 டேபிள்னா இன்ட்டு 2ல் முடியுதுன்னா இன்ட்டு 9 ஆமாம் இன்ட்டு 9 தான். கன்ஃபார்ம் இன்ட்டு 9. எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னா 16வது டேபிள் தெரியும். 16வது டேபிள் இன்ட்டு 9 போட்டால் 144ன்னு வரும் சரிங்களா. 16 × 9 144ன்னு வரும். இங்கே பார்த்தா 144 கொஞ்சம் க்ளோஸில் இருக்குது. அடுத்து ஒரு 2 × 9க்கு ஒரு 18 கரெக்டாக இருக்குது. 140 160 கரெக்டாக இருக்குது. அடுத்து ஒரு 18 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அதுக்கு தான் ஒரு 9 கொடுத்துருக்காங்க, ஒரு 2 கொடுத்துருக்காங்க. ஓகே சூப்பர். இப்போ இது இன்ட்டு 9 ஆயிடுச்சு. இது இன்ட்டு 9னா இங்கேருந்து பார்க்குறேன் 8 இங்கே 2 ஆகுது யூனிட் டிஜிட்டு. 8 2 ஆகுது யூனிட் டிஜிட்னா இங்கேயும் இன்ட்டு 9 ஆமாம் 8 × 9 தான். ஓகே இன்ட்டு 9. அப்போ எல்லாமே இன்ட்டு 9 பேட்டர்னு. சூப்பர். 2 × 9 தான் 8ல் முடியும். ஓகே எல்லாமே இன்ட்டு 9. அப்போ 2 × 9 வச்சு 18. ஓகே அப்போ 18 × 9 162. கரெக்டாக இருக்குது அக்யூரேட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டஃப்பு, செம டஃப் இது. பார்த்தோன்னே பிடிக்கணுன்னா நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சிருவாங்க, இதெல்லாம் கஷ்டம். ரைட். அடுத்து இங்கே டிஃபரன்ஸா ராங் நம்பர்னால் டிஃபரன்ஸ் தான். 0 2 6 12 11 இந்த இடத்துல தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா இங்கே அப்படியே வரிசையாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி 0 வந்தாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? 1 ஸ்கொயர் -1 இருக்கும், இல்லை க்யூப் -1 இருக்கும். இங்கே பார்த்தா என்ன தெரியுது? ஸ்கொயர் -1. இது 2 ஸ்கொயர் -2 இருக்கா? 2 ஸ்கொயர் மைனஸ் ஆமாம் 2 ஸ்கொயர் -2. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர் -3. ஸ்கொயர் அல்லது க்யூப் வருது. 3 ஸ்கொயர் -3. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் -4. இதுதான் தப்பாக இருக்காது. 11 ஆட் பண்ண யார்? 52 தான் தப்பாக இருக்கார். வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாம், யார் எவ்வளோ வரணுன்ட்டு. தப்பாக இருக்கிறவங்க கண்டுபிடிச்சி போயிருங்க. ரைட்டு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா இங்கேருந்து இங்கே பார்க்கலாமா? இல்லையே. இங்கேருந்து இங்கே பார்த்தோம்னா இன்ட்டு 1 + 7 இல்லை கஷ்டமாக இருக்குது. இங்கே இன்ட்டு 5 + 10. ஓகே இன்ட்டு 5 + 10 180லேருந்து இன்ட்டு 5 பண்ணால் 900. 900ல் ஒரு 10 ஆட் ஆகுது. ரைட். அடுத்து இங்கே பார்த்தோம்னா 91ன்னு பார்த்தோன்னா இன்ட்டு 6 பண்ணால் என்னாச்சு? 9460 கரெக்டாக? இன்ட்டு 6 பண்ணால் ஆமாம் கரெக்டு.
ஏன்னா 9க்கு ஒரு 54, 10க்கு ஒரு 60. ஓகே கரெக்டாக இருக்குது. அதில் எவ்வளோ மைனஸ் இருக்குது? 12 மைனஸ் இருக்குது. ஓகே இன்ட்டு 6 மைனஸ் 12, இன்ட்டு 6 மைனஸ் 12, இன்ட்டு 5 மைனஸ் ப்ளஸ் 10. ஓகே ஓகே, அப்போ இங்கே நம்பர் டபுள் ஆகுதா? அப்போ என்ன இருக்கணும்? இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இங்கே வரணும்னா என்ன வந்திருக்கும்? இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4னா என்னாச்சு? 96, 96, 192 மைனஸ் 12, 192 மைனஸ் 12 வருதே. ஓகே ஓகே ஓகே, லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தா இன்ட்டு 3 மைனஸ் 3, இன்ட்டு 3 மைனஸ் 6 கரெக்டாக இருக்குது. ஓகே 48 கரெக்டாக இருக்காரு. இன்ட்டு 3 மைனஸ் 6. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 மைனஸ் 4, 22 போய் மைனஸ் 4 வந்துருச்சு. ரைட்டு, இங்கே இன்ட்டு 3 மைனஸ் 6 வந்துருச்சு. அப்போ இங்கே 180 தான் தப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாத்துலேயும் மைனஸ் வராது, இங்கே ப்ளஸ் வந்திருக்காங்க. கரெக்டுங்களா? அந்த 180 தான் தப்பாக இருக்குது. என்ன வந்திருக்கணும் அப்படின்றத இங்கே சொல்லிடலாம். 48 இன்ட்டு 4, 48 இன்ட்டு 4 மைனஸ் 8 வந்திருக்கணும் வேல்யூ. சரிங்களா? இதை 196, 196 மைனஸ் ஒரு 8, 192. 96, 192 மைனஸ் 8னா 184 வந்திருக்கும். இங்கே 184 வந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் கஷ்டமான பேட்டர்ன் இருக்கா, நான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். சரிங்களா? அடுத்து வாங்க. இங்கே பார்த்தோன்னா இங்கேருந்து இங்கே பார்த்தா இன்ட்டு 5 கரெக்டு. இங்கேருந்து இங்கே பார்த்தா இன்ட்டு 5 மாதிரி இருக்குது. இன்ட்டு 5 மைனஸ் ஒரு இன்ட்டு 5னா எவ்வளோ ஆச்சு? 2540, 2540 மைனஸ் ஒரு 35. ஓகே இன்ட்டு 5 மைனஸ் 35 தான் வருதா? சரி, அப்போ இங்கே செக் பண்ணுவோம். இன்ட்டு 5 மைனஸ் 10, இன்ட்டு 1 ப்ளஸ் மைனஸ் ஒரு 10. இங்கே பார்த்தா இன்ட்டு 2னா எவ்வளோ? 66 மைனஸ் ஒரு 5. ஏதோ கிடைக்கிது, ஏதோ ஒன்று பிடிக்குது. என்ன பிடிக்குது? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருதா? சூப்பர். என்ன இவ்வளோ கஷ்டமாக கேட்குறாங்களா? இதெல்லாம் கஷ்டம், டஃப் லெவலு. எக்ஸாமில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, இதெல்லாம் விட்டுட்டு போயிடுங்க. இன்ட்டு 3னா எவ்வளோ ஆச்சு? 153 மைனஸ் 20 கரெக்டாக வருது. ஆடா பாவிகளா, இன்ட்டு பண்ணி எல்லாமே இதாகுதா? அப்போ இன்ட்டு 4 மைனஸ் 25 வரணும். இன்ட்டு 4 மைனஸ் 25னா 3 இன்ட்டு 4 எவ்வளோ ஆச்சு? 13 இன்ட்டு 4 எவ்வளோ ஆச்சு? 520. 520 3 இன்ட்டு 520 532. 532ல் 25 மைனஸ் பண்ணால் 507. 508 கொடுத்துருக்காங்க. தப்பு தப்பு தப்பு. 508 தான் தப்பு. 508 தப்பு. ரைட். ரொம்ப கஷ்டம், இந்த பேட்டர்லாம் கஷ்டம். நீங்கள் கொஞ்சம் டைம் ஆக்கியிருப்பீங்க, நானே கொஞ்சம் டைம் ஆக்கிட்டேன். ஆனால் பார்த்துங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மினிட்குள்ளே போட்டிருப்பேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மினிட்குள்ளே போட்டிருப்பேன். சரிங்களா? மித்ததான் அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம தான். சரிங்களா? ரைட் வாங்க. அப்ளிகேஷன் தான் அதை மேனேஜ் பண்ணிடுவோம்னு சொல்கிறேன். இந்த சீரீஸ் வந்து ஹோம்ஒர்க் சீரீஸ். சரிங்களா? கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி கொஸ்டினே கேட்க மாட்டாங்க எக்ஸாமில். இந்த மாதிரி கொஸ்டின் ராங் நம்பர் வராது. இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த பேட்டர்ன்லாம் அதிகம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு போமா? அடுத்து ரைட். இங்கேருந்து இங்கே பார்க்குறோம் 7 to 9 டிஃப்ரென்ஸு. அடுத்து இங்கேருந்து பார்க்குறோம் 49, 79 9 cube 7 ஸ்கொயர். ரைட். அடுத்து இங்கேருந்து இங்கே பார்க்குறோம். இங்கேருந்து இங்கே பார்த்தா 5 அதிகமாக இருக்குது. 1 to 5. ஆமாம், 1 to 5 அதிகமாக இருக்குது. கரெக்ட். 5 கியூப். அடுத்து இங்கேருந்து இங்கே பார்த்தா 9 அதிகமாக இருக்குது. 3 ஸ்கொயர். ஓகே, ஆட் நம்பர்லாம் வந்து அப்போ அடுத்து இங்கே தப்பாக இருக்குது. 7 அதிகமாக இருக்குது பாருங்கள். சம்மந்தமே இல்லாமல் 7ஆம் நம்பர் அதிகமாக இருக்குது. 920 தான் தப்பு. வாங்க அடுத்து குவாட்ராடிக் லாஸ்ட் செட். வாங்க முடிச்சலாம். சரிங்களா? என்ன வருது? மைனஸ் ப்ளஸ்னு வந்தால் மைனஸ் ப்ளஸ்னு வந்தால் இங்கேயும் மைனஸ். சரி, இங்கே பார்த்தா 144 24 12 ஸ்கொயர் தானே. அடுத்து இங்கே பார்த்தா 13 14. இது அதிகமாக இருக்குது. எக்ஸு பெருசாக இருக்குது. ரைட். புரியுது தானே? டேபிள்ஸ் டக்குன்னு வச்சு போட்டலாம். அடுத்து இங்கே வந்து இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ்ஸு. இது இங்கே பார்த்தோன்னா இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு. 4 இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. 40னா 8 5. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8னா இப்போ இவர் 8 பெருசாக இருப்பார். மேலே 1 கிரேட்டர் மேலே இருக்க ஒரு பெருசு. 4 இருக்குது. அதனால் நீங்கள் டினாமினேட்டர் எதுவும் பண்ண தேவையில்லை, எப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் பெருசு. அடுத்து இங்கே இதெல்லாம் ஒரு பாருங்கள் ஈக்குவல் நம்பர். சரிங்களா? இது ப்ரொசீஜர்னால் என்ன செய்வாங்கன்னா 2x + 5y = 42. அடுத்து 11x - 4y = 42. எப்படின்னு ப்ரொசீஜர் செய்வாங்க. சேம் நம்பர். நான் என்ன சொல்லிடுவேன்னா,
இதெல்லாம் பார்த்தனே இங்கே ஒரு சேம் நம்பரா, இங்கேயும் கொடுத்துருக்க சேம் நம்பரா, இதெல்லாம் எல்லாமே யூஸ் ஆகும். இதெல்லாம் நம்பர், பியூர்லி நம்பர். ஈக்குவேஷனுக்குள்ளே விளாண்டவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். எப்படி தெரியும்னா 42 இருக்கா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பரை ஆட் பண்ணால் 42 வருது, இங்கே 2 நம்பரை மைனஸ் பண்ணால் 42 வருது. கரெக்டாக? இங்கே பார்க்குறேன் நான் என்ன பார்க்குறேன், இது 2 அடிஷன் பார்க்குறேன், 7 சம்திங் வருது. கரெக்டுங்களா? இதை நடத்தி அடிஷன் பார்த்தா 7 வருது. இதை நடத்தோட டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன வருது, 7 வருது. சம்திங் 7, 11 மைனஸ் 7, இங்கேயும் 7, இங்கேயும் 7. எக்ஸும் ஈக்குவல், ஒய்யும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக 100% எக்ஸும் ஒய் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. இது எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னா, இங்கே தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரிங்களா? 2x + 5yயா, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே டோட்டல் சேமாக இருக்காங்களா, கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணால் 7 வராங்க. இங்கே அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஈக்குவல். எப்படி பார்த்தாலும் இந்த 2 ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த 2 ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்கும். வேணால் சால்வ் பண்ணி காட்டவா? சால்வ் பண்ணுறேன். இங்கே இன்ட்டு 4, இங்கே இன்ட்டு 5. சரிங்களா? சால்வ் பண்ணுறேன். பாருங்கள், 8x, ஏன்னா இந்த ஒய்யை ஈக்குவல் பண்ணிடுறோம். 8x + 20y = 42 × 4. இப்படியே வைக்கணும், 42 × 4ன்னு. யாரும் மல்டிபிள் பண்ணிடவே கூடாது. சரிங்களா? அடுத்து 55x - 20y 5ஆல் பண்ணால் இதே என்ன பண்ணணும், 42 × 5ன்னு அப்படியே வைக்கணும். சும்மா இதை போய் மல்டிபிள் பண்ணி அப்புறம் திருப்பி மைனஸ் பண்ணிருக்காங்க. இதனடே கேன்சல் பண்ணிடுவோம். இதனடே ஆட் பண்ணால் என்னாச்சு, 63x = இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள், 42 × 9. சரிங்களா? இப்படியே வைங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னாச்சு, 42 42, இங்கே 9 வருமா, அப்படியே வச்சுக்கோங்க. இதை அடிச்சோன்னா என்னாச்சு 7. இதை அப்புறம் திருப்பி மேற்கொண்டு அடிச்சோன்னா என்னாச்சு 6. எக்ஸுக்கு வேல்யூ 6. கரெக்டாக? எக்ஸோட வேல்யூ 6. எக்ஸோட வேல்யூ 6 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னாச்சு, டோட்டலாக 12. 12 + 5y = 42ன்னு வரும். இதை கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா என்னாச்சு, -12. 5y = 13 வரும். 5y 13னா ஒய்யோட வேல்யூ என்ன, 6. எக்ஸுக்கும் வேல்யூ 6, ஒய்க்கும் வேல்யூ 6. சொன்னா ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிடலாம். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா ஈஸியாக இருக்கும், ஈக்குவேஷனுக்குள்ளே விளாண்டவனுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் ஃபுல்லாக ப்ரொசீஜர் போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் கிட்ட ஆயிரும். அது என்னது, நிறைய பேர் இதையும் மல்டிபிள் பண்ணுவீங்க, இதையும் மல்டிபிள் பண்ணி அப்புறம் டிஃபரன்ஸ் எடுப்பீங்க. லீஸ்ட் கேஸுக்கு இந்த அளவுக்கு தெரியலனா இந்த இதை மல்டிபிள் பண்ண தேவையில்லைனா தெரியணும்ல, அதுக்காக. சரிங்களா? அடுத்து வாங்க 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 வாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன சொல்லலாம்னா, இது அங்கிட்டு தள்ளிடுவோம், இங்கே ரெண்டுத்தையும் தள்ளிடுவோம். அது எழுத வேண்டாம். 2x² - 11x + 15. 2 எழுதிக்கிறேன் உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக. 11x + 15 = 0 ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 2y² - y -10 = 0. இந்த சைடு பார்த்திங்கன்னா என்ன வரும்னா ப்ளஸ்ஸு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு. இங்கே என்ன இருக்குது 20. 20னா என்னாச்சு 5 4. இங்கே என்ன இருக்குது 30. 30னா என்னாச்சு 6 5. இவர் greater than or equal to x greater than or equal to y. சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டினாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கு அடுத்த கொஸ்டின் எதுவும் இல்லை, லாஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஒரே ஒரு ஹோம்வொர்க் சம் கொடுத்துருவோம். லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். இங்கே என்ன வருது, மைனஸ். இங்கே என்ன வருது, ப்ளஸ்ஸு மைனஸ். இவரை இன்ட்டு 3 பண்ணணும். என்ன வேல்யூ வந்தாலும் இங்கே இன்ட்டு 3 நடக்கணும். சரிங்களா? ரைட். ஏன்னா இங்கே 6ன்னு இருக்குது கோஎஃபிஷியன்ட், இங்கே 2 தான் இருக்குது. அதனால் இங்கே இன்ட்டு 3 பண்ணிடணும் லாஸ்ட்டில். 12. 12னா என்னாச்சு 4 3 12க்கு. அடுத்து இங்கே 4னா என்னாச்சு 4 1. சரிங்களா? எப்படி பார்த்தா என்ன வருது, மைனஸ். இங்கே வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணணுமா, 3ஆல் மல்டிபிள் பண்ணால் எழுதிடணுமா. 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 12 - 3. 3ன்றது ஈக்குவலாக இருக்குது, 12ன்றது பெருசாக இருக்காரு. y greater than or equal to. -4ஓட -3 பெருசு, அதான் சொல்கிறேன். சரிங்களா? ரைட். y greater than or equal to. சரிங்களா? அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சு. சரிங்களா? அடுத்த கிளாஸில் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூன்னு போடுங்க. கண்டினியூன்னு போட்டிங்கன்னா திருப்பி அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்த டெய்லி டேஸில் ஒன்று போடுறோம். இன்றைக்கி டே 3. டே 1 டே 2 சால்வ் பண்ணி பார்க்குறத நீங்கள் போய் பார்த்துருங்க. அப்போனா உங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அடுத்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஹார்ட் லெவல்லாம் தேவைப்படாது எக்ஸாமுக்கு. இந்த லெவல் ரொம்ப ஜாஸ்தி. ஐபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க்கு, எந்த எக்ஸாம் வந்தாலும் இது ரொம்ப ஜாஸ்தி தான் இப்போ பார்த்தது. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம்.